ஒரு ஆள் வந்துட்டு போனீங்கன்னா 40-50 ரூபா செலவாகுதுமா. கரண்ட் பில்லே 40,000-50,000 வருது. நானே ஆசிரமம் வச்சு நடத்துகிறேன். இந்த மாதிரி 4 இடத்துல இருக்குது. குழந்தைகளை வச்சு நடத்துகிறேன். யாரையும் கையேந்த மாட்டேன். எனக்கு என்ன வருதோ அதை பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்லுவார். வர்ற பக்தர்கள் 1 ரூபா போடுங்கன்னு சொன்னாரு. முழுங்காம காசியில உத்தரகண்ட் எல்லாம் வட மாநிலத்துல போய் பார்த்தோம். அவங்கெல்லாம் அவர் தூங்க வச்சுட்டு தான் இவங்க வீட்டுல போய் சமையல் பண்ணி சாப்பிடுறாங்க. ஆனா நம்ம நாட்டுல என்ன நடக்குதுன்னா, நம்ம சாப்பிட்டு தூங்குனதுக்கு அப்புறம் தான் கடவுளையே தூங்க வைக்கணும். நம்ம பார்வதி பதைன்னு சொன்னா என்ன பண்ணா, தலைக்கு மேல கையெல்லாம் போகணும். மேல இருந்து தூக்கி இல்லாமல்ல எம்பெருமானுடைய திருக்கல்யாண வைபவம் எல்லாரும் கண்டுகளிக்கும்படியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆண்டோர் பெருமக்கள், பாண்டோர் பெருமக்கள், குழந்தை செல்வங்கள், குழந்தை செல்வம் நல்ல கல்வி வரணும்னு வேண்டிக் கொள்ளுங்கள். வீட்டுக்காரர் திட்டக்கூடாது. வீட்டுக்காரர் திட்டத்துல வீட்டுக்காரமா வீட்டுக்காரர் திட்டுற மாதிரி இருக்கு. அதெல்லாம் மாறணும் வேண்டிக் கொள்ளுங்கள். ஏன்னா கலியுகத்தில் அப்படி நடக்குன்னு கிருஷ்ண பரமாத்மா எழுதி வச்சுக்கிறார். என்ன சொல்றார்? கணவனை அன்னைக்கு சிவபெருமான் குடும்பம் பண்ண மாதிரி பார்வதி படாதப்பா குரு தெய்வம் 4 எல்லாமே 4 போயிட்டு கடைசியில 4 வரும். ஆனா இந்த 4 நமக்கு எல்லாத்தையும் கொடுக்கும். அந்த எல்லாம் கொடுக்கின்ற இடமாக இந்த கோளறுபதி நவகிரக கோட்டை விளங்க வேண்டும் என்று ஒரு சாது பார்த்தாலே புண்ணியம் தான். எத்தனையோ சாதுக்கள் 108 சாதுக்கள் சேர்ந்து சம்பிரதாயம் செய்த இந்த கோவில்ல தயானந்த சரஸ்வதி சாமியிலிருந்து தங்க கோயில் சாமியிலிருந்து அத்தனை மகான்கள் இங்கு எழுந்தளினார்கள். அதை விட மரணத்தை அறிந்த மகான் கருங்கல்லினாலே தனக்கான சமாதியை 7 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டிய நம்முடைய சித்தர் சிவலிங்கேஸ்வர சுவாமிகள் இந்த ஆலயத்தை போய் தங்களுக்கு இடம் கேட்டிருக்கிறார். 2039 போய் தங்கலாம் சொல்லியிருக்கிறார். தரத்திரியமா நீ சொல்லிட்டு. ஆனா வாங்க முடியாத ஒண்ணு என்னன்னா, என்ன சொல்லிருப்பாங்க, வாங்கவே முடியாத ஒன்று என்ன யாராவது சொல்லிருப்பாங்க சொன்னா கண்டிப்பா அவங்க குறை சொல்லு. கண்டிப்பா யாராவது சொல்லுங்க. யார் சொன்னது? பேசல முன்னாடி பாருங்க. யூஸ் பண்ணணுமே இல்லையா? பயன்படுத்தணும். எது நமக்கு கிடைக்காது பட்டு நேரத்தை கொஞ்சம் வாங்க முடியாது. சாதாரண இல்ல. இன்னைக்கு 2026 பிப்ரவரி மாசம் 15ஆம் தேதி நம்ம எல்லோருக்கும் கேட்கும். அதனால நீங்க சொல்ற மந்திரம் பக்கத்தில் கேட்குதோ இல்லையோ எம்பெருமானுக்கு கேட்கும் என்று சொல்லிக்கொண்டு எம்பெருமானுடைய இந்த திருமண வைபவம் சகல வாத்தியங்கள் முழங்க சாற்றுப்படி செய்யப்படுகிறது. மாற்றபடி உணர்ந்து வந்தோதில் வந்திருப்பதே